ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விசை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கவும், ஆண்டவரின் திருவார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் நல்ல பரிசுத்தாவியானவர் எங்களோடு பேசுவீராக. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி ஜெபிக்கிறேன். கிருபைகளை தாங்கட்டும், இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் வேதாகம காலத்தில் நடைபெற்ற ஒரு சரித்திர நிகழ்ச்சியை மையமாக வைத்து கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த சரித்திர நிகழ்ச்சி தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. தானியேல் 5ஆம் அதிகாரம் இன்றைக்கு நமது தியானமாக இருக்கிறது. 5ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்வோம். இந்த நாள் செய்தியுடைய தலைப்பு பாபிலோனின் வீழ்ச்சி. பாபிலோனின் வீழ்ச்சி, The Fall of Babylon. தானியேல் 5ஆம் அதிகாரம் 24-25 வசனம். தானியேல் 5:24-25. அப்பொழுது அந்த கையிருப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மெனே மெனே தெக்கேல் ஒப்பார்சின் என்பதே. யூதர்கள் நேபுகாத்நேச்சாரால் சிறைபிடிக்கப்பட்டு அவர்களை பாபிலோனுக்கு சிறைகளாக கொண்டு வந்த அந்த 70 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி இந்த 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். நேபுகாத்நேச்சார் கிமு 586 கடைசியாக அவன் எருசலேமை படையெடுத்து முற்றுகையிட்டு எருசலேமை அழித்து அநேகர் அங்கிருந்து சிறைபிடித்து கொண்டு வந்தான். 3 விஷயம் அப்படி நடந்திருக்கிறது. கடைசியாக விழுந்தது கிமு 586. இந்த வருஷங்களுக்கு பிறகு, அதாவது 70 வருஷத்துக்கு பிறகு நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த 5ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். தானியேல் 4ஆம் அதிகாரத்துக்கும் 5ஆம் அதிகாரத்துக்கும் இடைப்பட்ட காலம் கிட்டத்தட்ட 23 வருஷங்கள். 23 ஆண்டுகள் இந்த 2 அதிகாரத்துக்கும் இடைப்பட்ட காலமாக இருக்கிறது. இதெல்லாம் அப்படி கொஞ்சம் மனசில் வைக்கணும். சில சரித்திர நிகழ்ச்சிகளை சொல்லுவேன். ஆக இதை நீங்கள் அறிமுகமாக மனதில் வைத்து கவனிக்கணும். இந்த நேபுகாத்நேச்சார், பாபிலோனின் சக்கரவர்த்தியாக இருந்த நேபுகாத்நேச்சார் கிமு 562 அவன் மரணமடைந்தான். அவனுக்கு பிறகு அவனுடைய குமாரன் ஏவில் மெரோடாக் என்பவன் ஆட்சிக்கு வந்தான். இவனை குறித்து நீங்கள் 2 ராஜாக்கள் 25-27 நம்ம ஒரு குறிப்பு இருக்குது. ஏவில் மெரோடாக் இவன் 2 வருஷம் ஆளுகை செய்தாங்க பாபிலோன் சாம்ராஜ்யத்தை. அதன் பிறகு இவனுடைய மைத்துனர், பிரதர்-இன்-லா மைத்துனன் இவனை கொலை செய்து விட்டு அவன் ஆளுகைக்கு வந்தான். அவன் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா நெரிக்லிசார். இப்படி அவன் ஆளுகைக்கு வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் அவன் ராஜாவா இருந்தாங்க. அவனுக்கு பிறகு இன்னொருத்தன் லபாசி மார்தக் அப்படின்னு ஒருத்தன், அவன் ஆட்சிக்கு வந்து அவன் 2 மாசம் ராஜாவா இருந்தான். அதன் பிறகு நெமோனிடஸ் என்கிறவன் நேபுகாத்நேச்சாருடைய மகளை விவாகம் பண்ணி பிறகு அவன் பாபிலோன் மாகாணத்துக்கு ராஜாவானாங்க. இந்த நமோனிடஸ் இவன் கிட்டத்தட்ட கிமு 556 539 வரலும் ஆளுகை செய்தான். இவனது மகன் தாங்க பெல்ஷாத்சார். இப்போ 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோமே, இந்த பெல்ஷாத்சார் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த நமோனிடஸ் அவனுடைய குமாரன் தாங்க இவன். இந்த 2 பேர் சேர்ந்து பாபிலோனை ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஆகவே தான் நீங்கள் 5ஆம் அதிகாரம் 29 வாசிங்கன்னா அங்கே ஒரு குறிப்பு இருக்கு பாருங்களேன்.
5:21 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது பெல்ஷாத்சார் தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும் அவருடைய கழுத்தில் பொற்சர பணியையும் தரிப்பிக்கவும் ராஜ்யத்திலே அவன் 3ஆம் அதிகாரியாக இருப்பவன் என்று 3ஆம் அதிகாரியாக இருக்க அப்படின்னு பார்க்கிறோம். என்றால் முதல் அதிகாரி இந்த நமோடிடஸ், 2வது அதிகாரி தான் பெல்ஷாத்சார், 3ஆவதாக தானியேலை நியமிப்பதாக சொல்றாங்க. என்றால் இந்த 2 பேர் சேர்ந்து பாபிலோன் மாகாணத்தை ஆளுகை செய்தார்கள். இவன் தகப்பன் இந்த நமோடிடஸ் பொறுப்பெல்லாம் பையன் கையில் கொடுத்துட்டு அவன் அமைதியா இருந்துட்டான். முழு ஆளுகை இந்த பெல்ஷாத்சார் கையில் இருந்தது. இந்த பெல்ஷாத்சார் யான்னு கேட்டீங்கன்னா நேபுகாத்நேச்சாரின் பேரன் இவன். ஏன்னா நேபுகாத்நேச்சார் மகளைத்தான் இவன் தகப்பன் விவாகம் பண்ணினான்னு பார்க்கிறோம் நம்ம. என்றால் நேபுகாத்நேச்சாருடைய பேரங்க. ஆனால் இந்த 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மகன் அப்படின்னு வரும். 5ஆம் அதிகாரம் 2வது வாசிங்க பார்க்கலாம். பெல்ஷாத்சார் திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் அப்படின்னு பார்க்கிறான். என்றால் நேபுகாத்நேச்சாரின் மகன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையில நேபுகாத்நேச்சாரின் பேரன். ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா 11வது வசனம் 18வது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஏன் அப்படி மகன் போடப்பட்டிருக்குன்னு சொன்னால் அந்த நாட்களிலே எபிரேய வழக்கமாகட்டும் கல்தேயரின் வழக்கமாகட்டும் அவர்கள் வழக்கப்படி தாத்தா பேரன்னு குறிப்பிட மாட்டார்கள். முற்பிதாக்களை தகப்பன் என்றே குறிப்பிடுவார்கள். அப்படித்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத தவிர இந்த பெல்ஷாத்சார் நேபுகாத்நேச்சாருடைய பேரனாக இருந்தான். இவன் மது பழக்கத்துக்கு அடிமையானவன், இன்னும் பல கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையானவன். மனைவிகள் மறுமனையாட்டிகள் என்று அநேகர் இருந்தார்கள். இப்படி மதுவுக்கும் கெட்ட பழக்கங்களுக்கும் அடிமையாய் கிடந்த ஒரு அரசனாக இந்த பெல்ஷாத்சார் இருந்தாங்க. இவனுடைய ஆட்சி காலம் கிமு 539 முடிவடைந்தது. இவன் தாங்க பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் கடைசி அரசன். பிறகுதான் மேதிய பெர்சிய ராஜாக்கள் பாபிலோன் சாம்ராஜ்யத்தை அடித்து அவர்கள் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தை கொண்டு வந்தார்கள். கடைசி ராஜா இந்த பாபிலோனுக்கு பெல்ஷாத்சார். இது அப்படி நீங்க அப்படி மனசில் வைங்க. இந்த பெல்ஷாத்சார் ஆட்சிக்கு புதியவன், ஆனால் இவன் பாவம் பழைய பாவம் தாங்க. நான் ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இவன் ராஜாவா புதுசா வந்திருக்கான தவிர இவன் நடவடிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தகப்பன் அவனுடைய தகப்பன் என்று நேபுகாத்நேச்சாரத்திலிருந்து வருகிற பாவம் தான். என்ன? பெருமையும் சுய நம்பிக்கையும், ப்ரைட் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், பெருமையும் தன்னம்பிக்கை, இதுல ஊறி போனவனுங்க இந்த ராஜாக்கள். அதே அந்த பாவம் இவனுக்குள்ள இருந்ததுங்க இல்லையா? நேபுகாத்நேச்சார் சொல்வார் பாருங்க, என் மகிமை பிரதாபத்துக்கென்று நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொல்லி பெருமையும் தன்னம்பிக்கையுள்ளவனாய் அவன் இருந்தான். பிறகு 1 வருஷம் தாழ்த்தப்பட்டான்னு பார்க்கிறோம். அதே அந்த பெருமையும் தன்னம்பிக்கை சுயநம்பிக்கை போன்ற பொல்லாத பாவங்கள் இவனுக்குள்ள இருந்தது. ஆகவே தான் நான் சொன்னேன், இவன் ஆட்சிக்கு புதுசு, ஆனா இவன் பாவம் பழைய பாவம் தான். இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். நேபுகாத்நேச்சாருக்கு ஆண்டவர் 1 வருஷம் மனம் திரும்ப வாய்ப்பு கொடுத்தாருங்க. இந்த பெருமை கொண்டு வீழ்த்தப்பட்டான். 1 வருஷம் அவன் மாட்டை போல பிள்ளை தின்னான்னு பார்க்கிறோம் நம்ம. அப்படி 1 வருஷம் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தா பிறகு அவன் மனம் திரும்பிட்டான். அவனை மறுபடியும் ஸ்தானத்தில் உயர்த்தினார். இவனுக்கு ஒரே ராத்திரியில் இவனுக்கு நியாய தீர்ப்பு வந்து விட்டது. ஏனென்றால் இவனுடைய அக்கிரமம் மகா பெரியது. கவனிக்கணுங்க, இதெல்லாம் நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கைக்கு பிரயோஜனமானவைகள். இந்த ராஜாக்கள் காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த நேபுகாத்நேச்சாரோட குடும்பத்தை பார்த்து ஒவ்வொருத்தரும் கொலை பண்ணி தான் வந்திருக்காங்க. அவன் இவனை கொலை பண்றது, இப்படி கொன்றுத்தான் ராஜாவா வந்திருக்கிறார்கள். எதுக்கு? பதவிக்கு, புகழுக்கு, ஆளுகைக்கு, பணத்துக்கு என்று, பதவி பணம் புகழ் இவைகளுக்கென்று அநேகரை கொன்று குவிச்சு ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நம்ம ஆவிக்கிற விதத்தில் மனசில் வைக்கணும். பதவிக்காக, பணத்துக்காக, புகழுக்காக எதையும் செய்யலாம் நினைக்க கூடாது. நம்ம
ஆவிக்குரிய மக்கள். வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், வெளிப்படுத்தல் 1:6 நம்ம வாசிக்க கேட்கிறோம், நம்ம ராஜாக்களும் ஆசீர்வாதமாக்கி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். ராஜாக்கள் என்ன அர்த்தங்க? இப்போ நம்ம பிரசங்கிமார் சில சொல்றாங்க பார்த்தீங்களா, நான் ராஜா விட்டு பரம்பரை, ஆகவே அப்படி ஆக்கு இப்படி ஆக்கும் என்று சொல்லுகிறார்களே, அந்த அர்த்தத்தில் சொல்லப்படலைங்க. ராஜாக்கள் சொன்னால் ராஜாக்கள் யாருங்க? அவர்கள் சகலத்தையும் அடக்கி ஆள்கிறவர்கள், அவர் ராஜ்யத்தை அடக்கி ஆள்கிறவர்கள், அதான் ராஜாக்கள். நம்ம ராஜாக்கள் யாருன்னா ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய விஷயத்துல நாம் இப்படிப்பட்ட அந்த பெருமை, சுயநம்பிக்கை, பதவிக்காக எதையும் செய்கிறது போன்ற இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியைகளை அடக்கி ஆள்கிற ஆவிக்குரிய ராஜாக்கள் நம்ம. அப்படி இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் நம்ம அடக்கி ஆளுனுங்க. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுக்குள் சரிபடுத்துறதா இருக்கிறோம்னு சொல்றார் பவுல். அப்படி உலகத்தார போல நம்ம வாழக்கூடாது. மனத்துக்காக பதவிக்காக நம்ம எதையும் செய்ய துணியக்கூடாது. அடக்கி ஆள்கிற ராஜாக்களா இருக்கணும் என்பதை அப்படியே இடையில கொஞ்சம் மனசில் வை. இப்போ இந்த செய்தியெல்லாம் நம்ம ஏன் கேட்கிறோம்னு சொன்னா, இப்படிப்பட்ட செய்திகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமானது. அதாவது நம்ம ஆவிக்குரிய காரியம் தரமா இருக்கணுங்க. அப்பதான் சூழ்நிலைகள் மாறினாலும் சரி, என்ன ஆனாலும் சரி நிற்க முடியும். நம்ம எப்படி நம்ம சுற்றி இருக்க கலாச்சாரம் வித்தியாசமா இருந்தாலும், சீரழிந்து போயிருந்தாலும் கூட நம்ம நிற்க முடியும்னா ஆவிக்கிற வாழ்க்கை தரமா இருக்கணுங்க. ஆகவே இந்த வார்த்தைகளை, செய்திகளை கவனமா கேட்கணும், கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். இல்லைன்னா நமது வாழ்க்கை எவ்வளவுதான் உயர்ந்தாலும் திடீர்னு ஒரு நாள் தொப்புன்னு விழுந்து போயிடும், வீழ்ச்சி வந்துடும். கவனிங்க, பாபிலோனின் வீழ்ச்சி நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம். இன்னைக்கு காலையில் பேப்பரில் ஒரு நியூஸை பார்த்தேன், எதேச்சியா அப்படி பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா சென்னையில் கட்டப்பட்ட 17 அடுக்கு மாடி ஒன்று இப்போதான் 7-8 வருஷம் ஆயிருக்குது கட்டி, அதை இடிக்கிறார்கள். ஏன்னு கேட்டால் தரமில்லாமல் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அது கொஞ்சம் கொஞ்சமாக விழ ஆரம்பித்த உடனே அதை முற்றிலுமாக இடிக்கும்படி கோர்ட் உத்தரவு போட்டுருச்சு. என்ன காரணம்? தரமில்லாதபடி கட்டியிருக்கிறார்கள். இப்போ தரம் இல்லைன்னா கட்டடம் விழுவது போல நம்ம ஆவிக்கிற வாழ்க்கை விழுந்து போயிடும். ஆகவே ஆவிக்கிற வாழ்க்கை தரமா இருக்கணும், ஸ்திரமா இருக்கணும். அப்பொழுதுதான் நமது ஆவிக்குரிய கட்டடம் நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. இந்த செய்தியை மனதில் வைத்து நீங்கள் கேட்கும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாபிலோனின் வீழ்ச்சி, பெல்ஷாத்சாரின் வீழ்ச்சி நமக்கு ஒரு திருஷ்டாந்தமாக இருப்பதாக. இதுல இருந்து 3 குறிப்புகளை சுருக்கமாக சொல்ல நான் விரும்புகிறேன். முதல் குறிப்பு பெல்ஷாத்சாரின் விருந்து. பெல்ஷாத்சாரின் விருந்து, தானியேல் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனத்தை வாசிப்போம். பெல்ஷாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். பெல்ஷாத்சார் திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன்வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். இந்த பெல்ஷாத்சார் ராஜா ஆட்சிக்கு வந்த உடனே நேபுகாத் நேச்சார் தன் அரண்மனையில் வைத்திருந்த அதிகாரிகள், நல்லவர்கள் எல்லாரையும் வெளியேற்றிட்டாங்க. அங்கே இருந்த தானியேலையும் அவன் வெளியேற்றி விட்டான். தானியேல் வெளியேறி கிட்டத்தட்ட 10 வருஷம் பாபிலோன் வாகனத்து எங்க ஓரத்துல இருந்தாருங்க, வெளியே தெரியாம. அப்படி 10 ஆண்டுகள் தானியேல் வெளியே இருந்தார். அப்போ அவருக்கு கிட்டத்தட்ட 80 வயசு. இந்த பெல்ஷாத்சாருடைய வீழ்ச்சிக்கு ஒரு காரணங்கள் ஒன்று என்னன்னா, இப்படி அறிவுரை சொல்லக்கூடிய, தெய்வத்துடைய பிரமாணங்களை சொல்லி திருத்தக்கூடிய நல்லவர்களை, தீர்க்கதரிசிகளை, ஞானிகளை அருகில வைத்திராமல் அவர்களை வெளியே அனுப்பிவிட்டது இவனுடைய அழிவுக்கு மிகப்பெரிய ஒரு முதல் காரணம். கேட்கிற அருமையான கத்திரி பிள்ளைகளே, நம்ம சுற்றிலும் இருக்கவங்க யாருன்னு பார்க்கணும். நம்ம ஏதோ எப்பவுமே நம்ம புகழ்களை கூட வச்சிருக்க கூடாது. நம்ம கூட இருக்கிறவர்கள் நம்மை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் விரும்பக்கூடாது. நமது குறைகளெல்லாம் சுற்றி காட்டக்கூடிய, நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய முதியவர்கள், அறிவாளிகள், ஆவிக்குரியவர்கள், இப்படி ஆவிக்குரியவர்கள் கூட இருக்கணுங்க. அவரோட ஆலோசனை கேட்கணும்.
அப்படிப்பட்ட இவன் வெளியேற்றி விட்டது இவன் வீழ்ச்சிக்கு முதல் காரணம். அப்படி தானியேல் அங்கில்லை. ஆகவே தான் இந்த விருந்துக்கு தானியேல் அழைக்கப்படவில்லை. இந்த விருந்தின் அழைப்பு பட்டியலில் தானியேல் பெயர் இல்லை. இந்த பெல்ஷாத்சார் செய்த விருந்துங்கிறது சாதாரண விருந்து கிடையாது, மிக பெரிய ஒரு விருந்தை செய்தார். நீங்க முதல் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 5:1. பெல்ஷாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்தான். 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்தான். அந்த நாட்களிலே ராஜாக்கள் இப்படி விருந்து செய்வது என்பது வழக்கமாக இருந்தது. நீங்க புதிய ஏற்பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 21 பார்த்தீங்கன்னா ஏரோது ராஜா தன்னுடைய ஜென்ம நாளிலே, பிறந்த நாளிலே மிகப்பெரிய ஒரு விருந்து செய்தான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படி ராஜாக்களுடைய பழக்கங்க. இன்னும் பெர்சிய ராஜாக்கள் இந்த விருந்து செய்வதில் மிகவும் விசேஷமாக இருந்திருக்கிறார்கள். ஒரு ராஜா பேர் நான் வாசித்தேன், அசுனாஸ் சிர்பால் அப்படின்னு ஒரு ராஜாங்க. அசுனாஸ் சிர்பால் அவன் 69,574 பேருக்கு விருந்து செஞ்சிருக்கிறாங்க. 69,574 பேருக்கு விருந்து செய்திருக்கிறாங்க. அடிக்கடி அந்த பெர்சிய ராஜாக்களுடைய காரியங்களை பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 15,000 பேருக்கு விருந்து பண்றது என்று ஆயிரக்கணக்கான பிரபுக்கள் முக்கியஸ்தரை அழைத்து விருந்து செய்வது என்பது இந்த ராஜாக்களுக்கு அந்த காலத்தில் வழக்கமா இருந்ததுங்க. அப்படித்தான் இந்த பெல்ஷாத்சார் ராஜா விருந்து செய்தான். இவன் விருந்து செய்த அந்த விருந்து மண்டபத்தை குறித்து கூட ஒரு குறிப்பை நான் பார்த்தேன். இவன் விருந்து செய்த அந்த மண்டபம் பிரம்மாண்டமா இருந்திருக்கிறது, பிரபலமானது, பிரம்மாண்டமான ஒரு மண்டபம். அது குறிப்பு சொல்கிறது, அது அகலம் 60 அடியும் கிட்டத்தட்ட 172 அடி நீளம் கொண்ட ஹால். அந்த ஹால் மட்டும் அப்படி இருந்திருக்குங்க. அவ்வளோ பெரிய ராஜ மண்டபம் சொல்லுவாங்களே, அதை போல மிகப்பெரிய ஒரு மண்டபத்தில் அவன் விருந்து செய்திருக்கிறான். ஒரு பக்தன் சொல்கிறார், அமெரிக்காவில் இருக்க அந்த ஒயிட் ஹவுஸுடைய, வாஷிங்டன் டிசியில் இருக்கிற ஒயிட் ஹவுஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பெரிய அளவுக்கு இவனுடைய விருந்து மண்டபம் இருந்திருக்குங்க. அந்த அளவுக்கு இவன் ரொம்ப விருந்து செய்து அதில் சந்தோஷப்படுவதில் விளையாறு பற்று வாழ்ந்திருக்கிறாங்க. அவன் அது மட்டும் கிடையாது. இந்த விருந்து ஏன் பண்றான்னா அவனுடைய தெய்வத்தை புகழ்வதற்கு, அவனுடைய தெய்வத்தை வணங்குவதற்கு, தெய்வத்துக்கு மதிப்பு கொடுக்கறதுக்காக. அவங்க தெய்வம் அந்த நாட்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா பேல் அப்படின்னு. அந்த பேல் என்கிற தெய்வத்தை வணங்க புகழ இத்தனை பெரிய விருந்தை இந்த பெல்ஷாத்சார் செய்திருக்கிறான். இப்ப அந்த மண்டபத்துல தான் பெல்ஷாத்சார் உட்கார்ந்துருக்காங்க. எப்படி நம்ம வாசி கேட்டது போல 1000 பிரபுக்கள் சூழ்ந்திருக்கிறார்கள் அந்த விருந்துல. அவருடைய மனைவிகள், மறுமனையாட்டிகள், இன்னும் முக்கியஸ்தர்னு சொல்லி அநேக பெண்கள் எல்லாம் சேர்ந்து மதுவை குடித்து ஆட்டம் போட்டு அவர்கள் களியாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அந்த அரங்கத்தில் சிங்காசனத்தை பெல்ஷாத்சார் உட்கார்ந்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு குறிப்பு சொல்லுதுங்க, இப்படி ஒரு ஒரு ராஜா அந்த நாட்களில் பகிரங்கமாக இப்படி மதுவை குடித்து களியாட்டத்தில் ஈடுபடுவது ராஜாக்களுக்கு வழக்கம் கிடையாதான். அவர்கள் அதை தங்கள் தனி அறையிலே தான் செய்வார், அந்தரங்கத்தில் என்று சொல்லுவார்களே. அப்படி அவர் அந்தரங்கத்தில் தான் செய்வார்கள், பகிரங்கமாக செய்ய மாட்டாங்களாம். ஆனால் இவன் மதுவை குடித்து களியாட்டத்தில் ஈடுபட்ட இந்த ஒழுக்கக்கேடுங்கிறது ராஜாக்களுக்கு இல்லாத வழக்கமா, இவனுக்கு தான். இவனுடைய ஒழுக்கக்கேடு எப்படி இருக்கும் பாரு. பெல்ஷாத்சார் ஒழுக்கக்கேடு உள்ளவன். இதெல்லாம் கவனிக்கணுங்க. பணம் பெருகனா கவனமா இருக்கணும், பதவி உயர்வு வந்தா கவனமா இருக்கணும். எதுக்கு இதெல்லாம் நம்ம பேசுறோம்னா, ஆண்டவன் நம்ம உயர்த்தும் பொழுது அல்லது ஆசீர்வதிக்கும் பொழுது, பணம் பதவி வரும் பொழுது நம்மை தாழ்த்தணும். நம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி ஆண்டவரை உயர்த்தணுங்க. ஆக பணம் இருக்கிறது என்பதற்காக, பதவி இருக்கு என்பதற்காக இஷ்டம் போல ஆடக்கூடாது. அதுக்கு தாங்க சொல்றேன் நான். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 31:4-5 கொஞ்சம் வாசிக்கல. நீதிமொழிகள் 31:4-5.
திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதியல்ல. திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. லேமுவேலே, அது ராஜாக்களுக்கு தகுதியல்ல. மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதியல்ல. மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவர்களுடைய நியாயத்தையும் புரட்டுவார்கள். இப்ப சிறுமைப்பட்ட நியாயத்தை புரட்டுவான். ஏன்? மது வெறியில போதையில் இருக்கிறவனுக்கு நீதி நியாயம் தெரியாது, இஷ்டம் போல தீர்ப்பு செய்யும். ஆகவே தான் இன்னும் அருமையான வார்த்தை, ராஜாக்களுக்கு மதுபானம் பண்ணுவது நல்லதல்ல. இன்னொரு வசனம் இருக்குங்க, ஏசாயா 5 22 23 24. ஏசாயா 5 22 23 24. சாராயத்தை குடிக்க வீரரும் மதுவை கலந்து வைக்க பராக்கிரமசாலிகளுமாய் இருந்து பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டவர்களுக்கு ஐயோ! இது நிமித்தம் அக்னி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பது போலவும் செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவது போலவும் அவர்கள் வேர் வாடி அவர்கள் துளிர் தூசி போல் பறந்து போகும். அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே. பாத்தீங்களா? ஆகவே தான் ராஜாக்கள் கவனமா இருக்கணும்னா, நமக்கு தாங்க ஆண்டவர் கொடுத்த அதிகாரம், செல்வாக்கு, பதவி, பணம் இவைகளில் இருக்கும் பொழுது நம்ம கவனமா இருக்கணும். ஆகவே இந்த இளம் தலைமுறைக்கு நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நிறைய சம்பாத்தியம் பண்றீங்க, கை நிறைய சம்பாத்தியம் பண்றீங்க, நல்லது. அதே நேரத்தில் அங்கேதான் உங்களுக்கு வீழ்ச்சி இருக்கிறது. கவனமா இருக்கணும். பெற்றோரை கனம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. பணம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறதுக்காக எதையும் செய்ய துணிகரம் செய்யக்கூடாது. உங்கள் வாழ்க்கையை நீங்களே கட்டிக்கொள்ள நீங்கள் அப்படி ஒரு துணிகரத்துக்கு வரக்கூடாது. கவனமா இருந்து ஆண்டவர் சட்டுகளை மறைவிலே உங்களை மறைத்து கொண்டால் ஏற்ற நேரத்தில் உயர்த்துவார், கனம் பண்ணுவார். உங்களுடைய ஆவிக்குரிய கட்டடம், மாளிகை சிறப்பா இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரிங்க, இப்போ இந்த பெல்சாசார் விருந்து பண்ணா இப்படி மதுவை குடிச்சு களியாட்டத்தில் இருந்தான். அது ரொம்ப துணிகரம். என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க ரொம்ப மோசம். இப்போ 2வது வசனம் வாசிங்க பார்க்கலாம், 5:2. பெல்ஷாத்சார் திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். பெல்சாசாருடைய துணிகரங்க. என்ன துணிகரம்? இவனுடைய தாத்தா நேபுகாத் நேச்சார் எருசலேமில் படையெடுத்து போனார். சொன்னேன் ஆரம்பத்தில், படையெடுத்து போய் எருசலேமை அடித்து தேவாலயத்தில் இருந்த பரிசுத்த பனிமுட்டுகள் அது எல்லாவற்றையும், பசும் பொன்னினால் செய்யப்பட்ட பரிசுத்த பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் அவன் எடுத்து கொண்டு வந்து பாபிலோனிலே அவனுடைய தெய்வத்தின் கோயிலை வைத்து பூட்டி வைத்திருந்தான். இந்த சரித்திரம் எங்க இருக்குன்னா, நீங்கள் 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 14-15 அப்படி குறித்து வைங்க. 2 ராஜாக்கள் 25, 14, 15, 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 9, 10 இந்த சரித்திரம் இருக்கிறது. குறிப்பா தானியேல் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்கள. அங்க இருக்கு பாருங்க, தானியேல் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அது முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். இப்படி நேபுகாத் நேச்சார் கொண்டு வந்து வைத்த எருசலேமின் ஆலயத்தின் பரிசுத்த பனிமுட்டுகளை எல்லாம் அதை கொண்டு வர சொல்லி அந்த பாத்திரங்களிலே மதுவை வார்த்து அவனும் அவன் மனைவிகளும் வைப்பாட்டிகளும் அதிபதிகளும் குடித்து களியாட்டம் பண்ணக்கூடிய ஒரு பொல்லாத காரியத்தை இந்த பெல்ஷாசார் செய்தான்னா
இவனுக்கு எவ்வளோ துணிகரம் இருந்திருக்கு பாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கு முன்னிருந்த ராஜாக்கள் அப்படி செய்யலுங்க. நேபுகாத்து நேச்சர் அப்படி பண்ணல. அவனுக்கு அவன் குமாரன் ஈவில் மெரோதாக், அவனும் அப்படி பண்ணல. அப்புறம் நெரிக்லிசார், அவனும் அப்படி பண்ணல. அதன் பிறகு ஆட்சிக்கு வந்தவன் லபாசி மாற்றாக், அவனும் அப்படி பண்ணல. நமோனிடஸ், அவனும் அப்படி பண்ணல. இப்படி எந்த ராஜாக்களும் பண்ணாத விஷயத்த இந்த பெல்ஷாசார் செஞ்சாங்க என்றால் எத்தனை துணிகரம் இருக்குங்க அவனுக்கு. இவன் ஏன் அப்படி பண்றான்னா, தனது தெய்வத்தை புகழ்வதற்கு எபிரேய தெய்வத்தை கனவீனம் பண்றாங்க அவன். அப்படின்னா இவன் எவ்வளவு துணிகரக்காரன். எபிரேய தெய்வமாக யெகோவா தேவனை கனவீனம் பண்ணுவதற்கும், வேல் என்கிற கல்லும் மண்ணுமாகிய அந்த தெய்வத்தை உயர்த்துவதற்கும் இப்படி பரிசுத்த பனிமுட்டுகளை கொண்டு வந்து இழிவுபடுத்தினவன் இந்த பெல்ஷாசர் ராஜா. ஆகவே தான் இந்த விருந்தே இவனுக்கு ஒரு அடக்காராதனையா போயிருச்சு, இறுதி சடங்கா போயிருச்சு. இறுதி சடங்கான ஒரு விருந்தாக இது மாறிவிட்டது. ஏன்னா அன்னைக்கு ராத்திரியே சேர்த்தாங்க அவன். ஆகவே நமது வாழ்க்கையில பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியத்துல துணிகரம் கொள்ளக்கூடாது. கவனிக்கணும், நம்ம ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக இருக்கும்போது அழைத்திருக்கிறார். நாம் பரிசுத்தமாக இருப்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கல் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். 1 பேதுரு 1:16-17 வசனத்தை பார்க்கிறோம். இப்படி பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியத்தில் கவனமா இருக்கணுங்க. இவன் பாருங்க எவ்வளவு துணிகரம் பார்த்தீங்களா. ஆகவே தான் அன்றைக்கு இரவே, அந்த நாளே இவனுக்கு, அந்த விருந்தை இவனுக்கு இறுதி சடங்காக, இறுதி சடங்கின் விருந்து ஆராதனையாக மாறிவிட்டது. இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். துணிகரம் கொள்ளக்கூடாது. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில நாசமடைவான். அப்படி இருக்குதா இல்லையா? இந்த கேட்கிற வாலிப தம்பி தங்கச்சி யாரோட பேச தெரியல, துணிகரம் கொள்ளக்கூடாது. இவ்வளோ வசனத்தை கேட்டோம், சத்தியத்தை கேட்டோம், துணிந்து துணிகரமாய் பாவம் செய்கிறவர்களுக்கெல்லாம் இந்த பெல்ஷாசார் ஒரு பயங்கரமான எச்சரிப்பு, ஒரு திருஷ்டாந்தமா இருக்கிறார். ஆகவே கவனமா இருங்க. பரிசுத்த வாழ்க்கை குறித்த காரியங்களிலே ஒருபோதும் ஆண்டவர் சமரசம் செய்யவே மாட்டார். ஸ்தோத்திரம். ஆக காலம் மாறிவிட்டது, ஆக முன்ன போல இப்ப இல்லை, ஆண்டவர் சமரசம் செய்து கொள்வார் என்றெல்லாம் நினைக்கக்கூடாது நீங்க. ஆகவே வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு. அப்படிலாம் பிரசங்களை பார்க்கிறோமே. பரிசுத்தமாக இருக்க ஒரு காலம் உண்டு, பரிசுத்தம் இல்லாத காலம் உண்டு சொல்ல பாருங்க என்றார். எப்பவும் எந்த சூழ்நிலையும் எந்த கல்ச்சர் மாறினாலும் சரிங்க, பரிசுத்தமாய் வாழணும். அல்லேலூயா. சரி, இவன் அப்படி பரிசுத்த பனிமுட்டுகளை இழிவுபடுத்தினான். யோசித்து பார்த்தா இவன் என்ன செஞ்சிருக்கணுங்க? அவன் என்ன பண்ணிருக்கணும் சார்? அன்றைக்கு கிமு 539 அக்டோபர் 12, 13, 14 இந்த 3 நாட்களும் கோரேசு ராஜா பாபிலோனை முற்றுகை போட்டிருக்கிறாங்க. இவன் விருந்து கொண்டாடும் பொழுது இவன் தேசம், இவனுடைய பட்டணம் முற்றுகை போடப்பட்டிருக்கிறது. முற்றுகை போடப்பட்டிருக்கும் பொழுது இவன் இந்த அலங்கோலமான ஒரு விருந்து பண்ணி மதுவை குடித்து ஒரு வெறியாட்டம் பண்ணுவான்னா இவன் எவ்வளவு துணிகாரக்கான இருதய கடினமா இருக்கணும் பாரு. முற்றுகை போட்டிருக்கு சார். நம்ம யோசிக்கணுங்க. இதெல்லாம் என்ன பண்ணிருக்கணும்? முற்றுகை போடப்பட்டிருக்கிறது, என்ன நடக்கணும் தெரியாது. அந்த நேரத்தில் இந்த பரிசுத்த பனிமுட்டுகளை பார்த்த பிறகாகிலும் அவன் நடுங்கி தன்னை தாழ்த்தி ஒடுக்கி தேவனோட முகத்தை தேடி இருக்கணும் இல்லையா? ஆனால் இவனோ துணிகரம் கொண்டு இதை குறித்தே கவலைப்படலை. நம்ம வாழ்க்கையில் சில நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இப்படி முற்றுகை போடும் பொழுது நம்ம தாழ்த்தி வெறுமையாக்கி அவர் முகத்தை தேடணும். அநேகரை பாருங்க, சில நெருக்கடி, உபத்திரங்கள், சோதனை வந்தா கூட தன்னுடைய போக்க மாத்துறது கிடையாதுங்க.
அது எத்தனை துணிகரம் பாரு. அவன் தாங்க இந்த பெல்ஷாசார் ராஜா. இவன் கர்த்தரை அந்த நிலைமையிலும் கனவீனம் பண்ணா. இப்ப அதை தானியேல் சுட்டி காட்டுவார். 5:23 வாசிக்க பார்க்கலாம். 5:23. பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர், அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவும் அன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கவரும் உமது வழிகளுக்கெல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர் அப்படின்னு தானியேல் இந்த ராஜாவை கண்டிக்கிறார். அந்த அளவுக்கு ஆண்டவரை கனவீனம் பண்ணினான். முற்றுகை போடப்பட்டிருக்கிறது. எப்பக்கம் நெருக்கம், எந்த நேரத்தில் ஆபத்து, எந்த நேரத்தில் தேசம் வந்து பிடிக்கப்படலாம், அழிக்கப்படலாம். அந்த நிலைமையிலும் அவன் துணிகரமா இருந்தான்டா. எத்தனை ஒரு பெரிய இருதை கடினமா இருக்கும். இதை நான் ஏன் இவ்வளவு ஆழமா சொல்றேன்னா, இன்றைக்கும் நம்மை சுற்றிலும் சாத்தான் முற்றுகை போட்டிருக்கிறான். தேவ பிள்ளைகள் கவனிக்கணுங்க. நமது ஆவிக்குரிய வாழ்க்கை கெடுப்பதற்கு, நமது குடும்பங்களை அழிப்பதற்கு சாத்தான் முற்றுகை போட்டிருக்கிறார். நம்ம சுற்றிலும் பாவம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. போதை கலாச்சாரங்கள், மது கலாச்சாரங்கள், ஆவிக்குரிய சீரழிவு, கலாச்சார சீரழிவு எப்பொழுது இல்லாத அளவுக்கு கலாச்சாரத்தின் சீரழிவு என்று சொல்லி பில்லி சூனி கட்டுகள், மந்திரவாதங்கள், பல நிலைகளில ஊழல்கள், இன்னும் சொல்லிக்கிட்டே போல. அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத காலம் நம்மை சாத்தான் இப்படி சுற்றிலும் முற்றுகை போட்டிருக்கிறான். அவன் தேவ பிள்ளைகளை குறிவாத்து தாக்கி அடிப்பதுதான். நம்மை அடிப்பதற்கு, கெடுப்பதற்கு சாத்தான் இன்றைக்கு முற்றுகை போட்டிருக்கிறான். இது அறியாத கிறிஸ்தவர்கள், இது அறியாத ஜனங்கள் இன்றைக்கு அந்த பெல்ஷாசார் ராஜாவை போல அவன் மதுவை குடித்து போதையில அவன் களியாட்டத்தை ஈடுபட்டது போலத்தான் இன்றைக்கும் சூழ்நிலை அறியாத அநேக கிறிஸ்தவர்கள், ஏங்க ஊழியர்கள், வர்ஷிப் லீடர் என்று சொல்லுகிறவர்கள், ஆட்டம் பாட்டம் நடனம் என்று சொல்லி கொண்டாடி ஒரு பெல்ஷாசார் ராஜாவை போலதான் இருக்கிறான். சார், நம்ம சுற்றிலும் முற்றுகை போடப்பட்டிருக்கிறது. சபைகளுக்கு நெருக்கம், கிறிஸ்தவத்துக்கு நெருக்கம், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நெருக்கம். எந்த நேரமும் என்னமோ நடக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கை சீரழிந்திருக்கிறது. சீர்கிட்டு போற கலாச்சாரத்துக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருக்கும் பொழுது சாத்தான் முற்றுகை போட்டிருக்கிறான். கலாச்சாரம் முற்றுகை போட்டிருக்கிறது. சீரழிவு நம்ம நெருங்கி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த வர்ஷிப் லீடர்ஸ் என்று சொல்லுகிறவர்களும் சில ஊழியர்களும் செழிப்பின் உதவிசத்தை குறித்து பேசி ஜனங்களை எல்லாம் உலகத்தின் பக்கமே திருப்பி கொண்டிருக்கிறார்கள். நடனம், ஆட்டம், பாட்டம் என்று சொல்லி நம்ம சுற்றி நடந்து கொண்ட நிகழ்ச்சியை காணாமல் இருக்கிறான்னு சொன்னார். இந்த பெல்ஷாசாரை விட மோசமானவர்கள் தான் இன்றைக்கு இருக்கிறவர்கள். ரொம்ப வருத்தமா இருக்கு இப்படி பேசுறதுக்கு எனக்கு. ஆனால் சூழ்நிலை அறியாமல் இருக்கிறார்களே. கவனிக்கணுங்க. இதை கேட்கிற கிறிஸ்தவர்கள், இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகள், உங்களை சுற்றி இப்படிப்பட்ட அலங்கோலம் நடந்து அதுக்கு இடம் தராதீங்க. நீங்க ஒழுங்கா ஆவிக்குரிய சபைக்கு போங்க, ஆண்டவரை தேடுங்க, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கட்டும் உங்களுக்குள்ள. இதை விட மோசமா தான் இருக்கும் இனிமே. நீங்க தான் உங்க ஆவிக்கு வாழ்க்கையை காத்துக்கிடணும். கவனமா இருங்கள். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்கள. ஏசாயா 22:12-13. ஏசாயா 22:12-13. சேனையின் கர்த்தராகிய ஆண்டவர் அக்காலத்திலே அழவும் புலம்பவும் மொட்டையிடவும் ரெட்டுடுத்தவும் கட்டளையிட்டார். அழுது புலம்பி ரெட்டுடுத்த கட்டளையிட்டார். நீங்களோ சந்தோஷித்து கழித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்வீர்கள். அப்படிதாங்க இன்னைக்கு கிறிஸ்தவம் இருக்குது. இன்னைக்கு இந்த வசனம் அப்படியே நிறைவேறுது பாரு. ரொம்ப துக்கமான விஷயங்க, ரொம்ப துக்கமான விஷயம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. யோவேல் 2:15-16. யோவேல் 2:15-16 சொல்றாரு பாருங்க.
சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. இன்னும் எத்தனை நாளுக்கு தான் இந்த கல்யாண கொண்டாட்டத்திற்கு போறீங்க? சுற்றிலும் ஆக வெட்டுக்கிளிகளும் படையெடுப்பு நெருங்கி கொண்டிருக்கிறது, சுற்றிலும் தேசத்துக்கு அழிவு நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் அப்படி கீழே மணவாளன் தன்னுடைய மரம் விட்டு வெளியே வா, அந்த கொண்டாட்டத்தை விட்டு வெளியே வா, கவனி, ஜெபம் பண்ணு, உபவாசம் பண்ணு. உன்னை வெறுத்து ரெட்டுடுத்தி சாம்பலில் அமர்ந்து ஒரு முகத்தை தேடு என்று யோவேல் தீர்க்கதரிசி அழைக்கிறார். அதே அழைப்பு தான் இன்றைக்கும். இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே, அன்னைக்கு பாபிலோன் முற்றுகை போடப்பட்டது போல இன்றைக்கும் நமக்கு ஒரு முற்றுகை நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த ஆபத்தில் இருக்கிறோம். ஆகவே உபவாசம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, வாழ்க்கையை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க, பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், அவர் முகத்தை தேடுங்கள். வரப்போற அழிவுக்கு நாம் தப்பித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இப்போ பெல்சாசாரின் விருந்து. இரண்டாவது, சுவரில் இருந்த கையெழுத்து. சுவரில் இருந்த கையெழுத்து, the handwriting on the wall. 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரமனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று. எழுதின அந்த கையிருப்பை ராஜா கண்டான். சரித்திரத்தில் நடைபெற்ற விருந்துகளிலேயே மிக முட்டாள்தனமான ஒரு விருந்து இந்த பெல்சாசார் செய்த விருந்துன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் சொன்னது போல பாபிலோன் முற்றுகை போடப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் கர்த்தருடைய பரிசுத்த பாத்திரங்களை கொண்டு வந்து அதிலே மதுவை ஊற்றி குடித்து வெறித்து இருந்தான்னா இவன் எவ்வளோ முட்டாள்தனமான விருந்தா இருக்கணும் பாரு. ஆகவே இப்ப என்ன நடக்குதுன்னா, அவனும் அவன் மனைவிகளும் வைப்பாட்டிகளும் இந்த 1000 பிரபுக்கள் எல்லாம் சேர்ந்து களியாட்டத்தில் இருக்கிறாங்க. பாபிலோனின் தெய்வங்களை புகழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த பெரிய பிரம்மாண்டமான விருந்து மண்டபத்தில் இதெல்லாம் நடக்குது. ஒரு ராஜா சிங்காசனத்தை உட்கார்ந்துருக்கிறான் பெல்சாசார். அவன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, அவன் தெய்வங்களை புகழ்ந்து மதுவை ஊற்றி குடித்து கொண்டிருக்கும் பொழுது, அவனுக்கு நேர் எதிரே சாந்து பூசப்பட்ட சுவரில் ஒரு திடீரென்று கையிருப்பு தோன்றி, கைவிரல் தோன்றி சில எழுத்துக்களை எழுதுகிறது. இந்த சூழ்நிலை கொஞ்சம் மனசுல வைக்கிறேன், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அது ஒரு இரவு நேரங்க, விருந்து இரவு தான் நடக்குது. இரவு நேரத்தில் ஆங்காங்க அவர்கள் தீப்பந்தங்களை வைத்து, தீப்பந்த வெளிச்சத்தில் தான் அந்த மண்டபம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ராஜா பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சுவற்றில் ஒரு கைவிரல் ஒன்று தோன்றி சில எழுத்துக்களை எழுதுகிறது என்று சொன்னால், திடீரென்று நடந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கும் பாருங்க. இதை பார்த்த பெல்சாசாருக்கு முகம் கருத்தது, கலவரமடைந்தான். அந்த கலவரத்தில் அந்த கையுறுப்பை பார்த்த உடனே நீங்க வசனத்தை வாசித்து பாருங்க, அவனை முழங்கால்கள் என்று ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டதான். பயம், கலக்கம், அதிர்ச்சி, முகம் கருத்து போய் கலவரமானவனுக்கு நிக்க நில இல்லை அவனுக்கு. ஆக முழங்கால்கள் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டது. 6ஆம் வசனம் வாசி பார்க்கலாம், 5:6. அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது, அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது. இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, நிற்க பலனற்று போனான். அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டது. என்ன எத்தனை பயங்கரமா இருந்திருக்கும் பாருங்க. இதை பார்த்த உடனே விருந்தாளிகள் அதிர்ச்சி அடைந்தார்கள். அதிர்ச்சி அடைந்த உடனே பாடல் ஆடல் சத்தம் நின்றது.
ஆரவாரம் நின்றது. மதுவை குடித்து கொண்டதனுடைய மதுக்கிண்ணங்கள் கீழே விழுந்தது. மண்டபம் எங்கும் திராட்சரசம் கீழே ஊற்றப்பட்டு அந்த இடமே ஒரு போர்க்களம்போடு இருக்கிற காரணம் அந்த கையிருப்பு தோன்றி எழுதியது. இப்போ ராஜா அந்த சூழ்நிலையில எல்லாம் நின்று போச்சு, எல்லாம் அதிர்ச்சி அடைஞ்சு இருக்கிறாங்க. முகம்லாம் செத்த முகம் மாதிரி ஆகி போச்சு. இப்ப ராஜா கத்துறான், கூச்சல் எடுக்கிறான். என்ன சொல்றான்? 7வது வசனம். ராஜா உரத்த சத்தமிட்டு ஜோசியரையும் கல்தேயரையும் குறி சொல்லுகளையும் உள்ளே அழைத்து வரும்படி சொன்னான். ராஜா பாபிலோன் ஞானிகளை நோக்கி, இந்த எழுத்தை வாசித்து இதன் அர்த்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறவன் எவனோ அவன் ரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சர பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பான் என்று சொன்னான். என்று உரத்த சத்தமா கத்துறாங்க. இந்த எழுத்தை யார் வாசிக்க கூட வாசிங்க என்று ஞானிகளை அழைக்கிறான், ஜோசியர்களை அழைக்கிறான். வாசிப்பவர்களுக்கு சன்மானம் கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறான். கலவரங்க அவனுக்கு. சத்தமிட்டு அவன் கூச்சலிட்டான். இந்த சத்தத்தை கேட்டு அங்கு இருந்த அத்தனை பேரும் அமைதியானார்கள். ஒரு மயான அமைதி அந்த அறையிலே நிலவுகிறது. மயான அமைதி. இப்போ ஜோசியர்களால் அதை வாசிக்க முடியலைங்க. நீங்கள் 8வது வாசியம் பார்க்கலாம். 8வது வாசகம். அப்பொழுது ராஜாவின் ஞானிகள் எல்லாரும் வந்து சேர்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் அந்த எழுத்தை வாசிக்கவோ அதன் அர்த்தத்தை ராஜாவுக்கு தெரிவிக்கவும் கூடாதிருந்தது. இன்னும் அவனுக்கு பயம் அதிகமாயிருச்சுங்க. கையிருப்பு எடுத்து அவனுக்கு திகில் உண்டாயிற்று. இப்பொழுது ஞானிகளாலும் ஜோசியர்களாலும் அந்த எழுத்தை வாசிக்க முடியல, அர்த்தத்தை சொல்ல முடியலங்கிறது இன்னும் பயம் அவனுக்கு அதிகமாயிருச்சுங்க. அப்படிப்பட்ட ஒரு கலவரத்தில் ராஜா இருந்தான். என்ன காரணம்? மெய் தெய்வத்தை கனவீனம் பண்ணி பரிசுத்த பாத்திரங்களை இழிவுபடுத்தினான். ஆகவே தான் இந்த கதி கலங்கி போன நிலைமை. நமது வாழ்க்கை எந்த நேரமும் ஒன்று போல் இருக்காதுங்க. சிலனைக்கு நான் எத்தனையோ பாவங்களை செய்திருக்கிறேன், எனக்கு ஒன்றும் நடக்கல, இதுக்கு மேல என்ன நடக்க போகிறது என்று துணிகரம் கொள்ளுகிறார்கள். அதுதாங்க ஆபத்து. தான் நடப்பித்த காரியங்களுக்கு எதுவும் நடக்காதனால மனுஷோட இருதயம் துணிகரம் கொள்கிறது. அப்படி வேதத்துல வாசிக்கிறோம். ஒன்னெல்லாம் சில வருஷத்துக்கு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உடனே ஆண்டவர் தண்டனை கொடுப்பாருங்க. தப்பு பண்ணிட்டா சிச்சிப்பாரு. இப்போதெல்லாம் இல்லை. பாவம் பெருந்தனால கிருபை பெருகுது அப்படின்னு என்னவோ தெரியல. அப்படிப்பட்ட சிக்ஷைலாம் பார்க்க முடியல. ஆகவே துணிகரம் கொள்ளுகிறார்கள். இவனுடைய நிலைமைக்கு காரணம் இவனுடைய துணிகரம். ஆகவே தான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகள் துணிகரம் கொள்ளக்கூடாது. அது ஆளுகிறவர்களோ ராஜாக்களோ யாரா இருக்கட்டும். 2 வேத வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 2:1 சில வார்த்தைகள். சங்கீதம் 2:1 சொல்றாரு. இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற சொல்லப்பட்ட ஒரு வாசத்தை பாருங்க. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி. ஆண்டவருக்கு விரோதமாக அதிகாரிகள் ராஜாக்களை எழும்பி ஆலோசனை பண்றானா. இப்போ 10வது சங்கீதம் 6வது வசனம். 10:6. நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அப்படி தாங்க பெல்சாசார் இருந்தான். அவனை சுற்றிலும் பலமான ஒரு கோட்டை. அதை குறித்து கடைசியில் சொல்லுவேன். அந்த கோட்டைக்குள்ள இருந்தனால பாதுகாப்பா இருக்கிறோம் நினைச்சுக்கிட்டு யாரும் அசைக்க முடியாதுன்னு வாசித்த வசனத்தின்படி என்னை யாரும் அசைக்க முடியாதுன்னு இருந்துட்டான். அதாங்க அவன் இருதய துணிகரம், இருதய கடினம் சொல்றேன். அவனுக்கு திடீரென்று அழிவு சமீபித்து விட்டது. துன்மார்க்கனின் முடிவு சடிதிலே இருக்கும் அப்படின்னு நம்ம நீதிமொழிகள் பிரசங்கெல்லாம் பார்க்குறோம் நம்ம. ஆகவே இதை கேட்குறவங்க எனக்கு ஒன்றும் நடக்கலை, இவ்வளோ காரியத்தை பண்ணிட்டு இருக்கிறேன், இனிமேல் நடக்க துணிகரம் கொள்ளக்கூடாது. கவனமாக இருங்க. அழிவு அல்ல சிக்ஷை சடுதியிலே வந்துடும். ஆண்டவர் எல்லா நாளும் பொறுமையாக இருக்க மாட்டாருங்க. கவனமாயிருங்கள். இந்த பெல்சாசார் இப்படி கனவீனம் பண்ணான். ஆனா இவன் பார்த்தேன் நேபுகாத்நேச்சார்
அவன் அத்தனை பேர் ராஜாவா இருந்தாலும் வீரதரனா இருந்தாலும் அவன் எப்படி நடந்திருக்கான் பாருங்களேன். சில வார்த்தையை வாசித்து ஆச்சரியமா இருக்கும். அந்த கடந்த காலத்தை நடத்தி இப்ப ராஜா மறந்துட்டாங்க. அந்த நாட்கள்ல ராஜாக்களுக்கு என்று சரித்திரம் எழுதுகிற எழுத்துகள் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் எழுதுவாங்க. எதுக்கு? பின் நாட்களிலே பிரயோஜனமா இருக்கும். அப்படி இவனுக்கும் அப்படி சரித்திர குறிப்புகள் இருக்குது. ஆனா அதெல்லாம் அவன் பார்க்கல, அல்ல பார்த்து மறந்துட்டான், அதை மதிக்கலைங்க. அவன் கடந்த காலத்தை மதிக்கலைன்னா, கடந்த காலத்தை குறித்த பாடத்தை கத்துக்கிடலன்னா நமது முடிவு ஆபத்தா இருக்கு. எதிர்காலம் ஆபத்தா முடிஞ்சிருங்க. கவனிக்கணும் அருமையான கத்திரி பிள்ளைகளே. கடந்த நாட்களிலே எத்தனையோ சிக்ஷைகள் தண்டனைலாம் வந்திருக்கும். ஆண்டவர் எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல நடத்தியிருப்பார். நம்ம கடந்த காலங்களில் பாடத்தை கற்றுக்கலன்னா எதிர்காலம் இருண்டு போயிடும். கவனமா இருங்க. இப்ப வாசிங்க, நேபுகாத்நேச்சார் எத்தனை பேர் ராஜாங்க. அவனே ஆண்டவர் எப்படி கனம் பண்ணிருக்கான் பாருங்களேன். நீங்கள் தானியேல் 3ஆம் அதிகாரம் 29 வாசிங்க. 3:29. ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்றோடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். அப்படி சுவிசேஷத்தை தேசமெங்கும் அறிவிக்கும்படி சொன்னவன் இந்த நேபுகாத்நேச்சார். அவன் பேரந்தாங்க, அவன் பாடம் கத்துக்கணும் இல்ல. அப்புறம் பாருங்க, நேபுகாத்நேச்சாரே ஆண்டவர் பொழுது சொன்ன வார்த்தை இன்னொருக்கு பாருங்க. 4ஆம் அதிகாரம் 34 சில வார்த்தைகள், 34 சில வார்த்தைகள். அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும் அப்படின்னு ஆண்டவர் புகழ்ந்தான். தேசமெங்கும் சுவிசேஷத்தை அறிவித்தான். இவனே ராஜாதி ராஜாவாகிய கர்த்தரை புகழ்ந்தான் என்றால் அவனுடைய பேரை இவன் அதுல இருந்து பாடம் கத்துக்களை பாருங்க. அந்த தெய்வத்தை, உண்மையானவரை, பராக்கிரமம் நிறைந்தவரை, அண்ட சராசரத்தை உண்டாக்கின தெய்வத்தை, அவர் செயல்களை இவன் மறந்து விட்டான், மதிக்கல, அவரை கனவீனம் பண்ணினான். இப்ப என்ன நடக்குது? ஆண்டவரின் கரம் இயங்க ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் ஒரு காலம் வரைதான் பொறுமையா இருப்பாருங்க. அவருடைய கரம் இயங்க ஆரம்பித்து விட்டால் அது மனுஷனுக்கு ஆபத்து. கேட்கிறவங்க நல்லா கவனிக்கணும். பயமுறுத்தும்படி நான் சொல்லலைங்க, வேதத்தை சொல்லுகிறேன். கர்த்தர் கொடுத்த கிருபையா கொடுத்த நாட்களிலே அவரை நினைத்து பார்த்து அவரை மதித்து கனம் பண்ணுங்க. அவர் சொல்லும்படி நடங்க. சோத்திரம் உயர்த்துவார். துணிகரம் கொள்ளாதீங்க, இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. ஒண்ணுமே நடக்கலையே என்று சொல்லி துணிகரம் கொள்ளக்கூடாது. ஆகவே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சோத்திரம் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்படியோ கலவரமா இருக்குது. அவருடைய விருந்து மண்டபம் ஒரே சவுண்டும் சத்தமா இருக்குது. சத்தத்தை கேட்டுட்டு ராணி அம்மா வர்றாங்க. ராணி என்று சொன்னால் இவனுடைய தாயார், குயின் மதர், அவங்க வர்றாங்க. அவர் வந்து விஷயத்தை கேட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. 5ஆம் அதிகாரம் 10 சில வார்த்தை 10-11 வாசிங்க பார்க்கலாம். ராஜாவும் அவருடைய பிரபுக்களும் சொன்னவைகளை ராஜாத்தி கேள்விப்பட்டு விருந்து சாலைக்குள் பிரவேசித்தாள். அப்பொழுது ராஜாத்தி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோஷியருக்கும் கல்தேயருக்கும் குறி சொல்லுகளுக்கும் அதிபதியாக வைத்தார். ராஜாவினால் பெல்ஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியார்த்தி பண்ணுகிறதும் புதிய பொருள்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. இப்போதும் தானியேல் அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றாள். அப்படின்னு அந்த ராணியம்மா சொல்றாங்க. தானியேலை கூப்பிடு. இப்படிதான் நேபுகாத்நேச்சார் நாட்களிலே
சூழ்நிலை நெருக்கமாக இருந்த பொழுது தானியேலுக்கு தேவன் ரகசியத்தை வெளிப்படுத்தினார். அந்த பிரச்சனைக்கு பரிகாரம் காணப்பட்டது. அவர்களை விசேஷித்த ஆவி இருக்கிறது. தானியேலை அழைக்கட்டும் என்று சொல்ல தானியேல் அழைக்கப்பட்டான். இதுவரையிலும் கண்டுகொள்ளப்படாமல் 10 வருஷமா தானியேலை மறந்து கண்டுகொள்ளப்படாமல் இருந்த தேவ மனுஷனாகிய தானியேலை இப்பொழுது தேசம் தேடுகிறது. ராஜா தேடுகிறான். பரிகாரத்துக்கு வழியை தேடி பரிசுத்த தேவ மனிதனை தேடி இப்பொழுது ராஜாவும் தேசமே அவனை தேடி வருகிறது. தானியேல் வரவழைக்கப்பட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு தேவ மனிதர்கள் எல்லாம் மறக்கப்பட்டு போனார்கள் தேசத்திலே. கிறிஸ்தவர்கள் மறக்கப்பட்டு போனார்கள் தேசத்திலே. ஆண்டவருக்காக செயல்பட்டவர்கள், இந்த தேசத்தின் ஆசீர்வாதத்துக்கு அந்த தேசத்தில் வந்து மரித்து போன மிஷினரிகளை எல்லாம் தேசம் மறந்து விட்டது. இன்றைக்கு தேசத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவ ஊழியர்களை, தேவதாசர்களை, கிறிஸ்தவர்களின் தேசம் மறந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு நாள் வரும், ஸ்தோத்திரம், ஊழியர்களை தேடி தேசம் வரும். ராஜாக்கள் தேடுவார்கள், அதிபதிகள் தேடுவார்கள், தேசத்தை ஆளுகிறவர்கள் தேவ ஊழியர்களை தேடி வருவார்கள், தேவ மனிதர்களை தேடி வருவார்கள், சபைகளை தேடி வருவார்கள். எதற்கு? அவர்கள் வந்தார்களுக்கு மது கொடுப்பதற்கு அல்ல, போதை வஸ்துக்களை கொடுப்பதற்கல்ல, விருந்து கொண்டாடுவதற்கல்ல, ஆடம்பர களியாட்டங்களுக்கல்ல. ஸ்தோத்திரம், அவர்களிடத்திலிருந்து ஸ்தோத்திரம் பயத்தை போக்கக்கூடிய வழியை கேட்பதற்காக, கலக்கத்தை போக்கக்கூடிய வழியை கேட்பதற்காக, பயம், இருள், கலக்கம், சந்தேகம், குழப்பம், இப்படிப்பட்ட சூழ்ந்து எப்படி வழியை நாங்கள் கண்டுபிடிப்பது, இதற்கு என்ன பரிகாரம், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கலாய்த்தவர்களாய் தேவ ஊழியர் தேடி அதிபதிகள் வருகிற ஒரு காலம் உண்டு. சீக்கிரத்தை தேசத்தில் அது வரும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிற கிறிஸ்தவம், இன்றைக்கு கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிற கிறிஸ்தவர்கள், இன்றைக்கு கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிற தேவ ஊழியர்களை தேடி சோத்திரம் ஆளுகிறவர்கள் வருவார்கள். அரசாங்கம் வரும். அவர்கள் வாயிலே இருந்து பிரச்சனைக்கான பரிகாரத்தை தேடி வருவார்கள். அவர்கள் தான் பிரச்சனைக்கான பரிகாரத்தை கூறி தேசத்தை வழிநடத்துவார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் பெல்ஷாத்சார் ராஜாவுடைய பாபிலோனின் ஞானிகள் எல்லாம் தோற்று போனார்கள், ஜோசியர்கள் தோற்று போனார்கள், புரோகிதர்கள் தோற்று போனார்கள். அந்த தேசத்துடைய ஐஸ்வர்யம் தோற்று போனது, அதிகாரம் தோற்று போனது, வல்லமை தோற்று போனது, எல்லாம் செயலற்று போய்விட்டது. அப்படிப்பட்ட தானியேல் வரவழைக்கப்பட்டார். அதே போல ஒரு நாள் உண்டு, இந்த தேசத்து எல்லா தேசத்தின் உலகத்தினுடைய வல்லமைகள் எல்லாம் அற்று போகும். அறிவு, ஞானம், பொக்கிஷம், ஐஸ்வர்யம், வல்லமை, அதிகாரம் எல்லாம் செயலற்று போகும். சோத்திரம், எல்லா சாதனங்கள் எல்லாம் ஒரு நாள் ஸ்தம்பித்து போகும். அப்பொழுது தேவ மனிதர்களை தேடி உலகம் வரும். சோத்திரம், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை தேடி 2ஆம் விசை வருவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நடக்கத்தான் போகுதுங்க. ஒரு நாள் எல்லாம் ஸ்தம்பிக்கும். அப்பொழுது பரிகாரம் இயேசு, வழி இயேசு, பிரச்சனைக்கான பரிகாரம் தேவ மனிதர்கள் என்று தேவ மனிதர்களை தேடி தேசம் வருகிற ஒரு காலம் நிச்சயமாய் வரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தானியேல் வந்தார். தானியேல் அந்த எழுத்தினுடைய அர்த்தத்தை விளக்கி சொன்ன பொழுது ராஜாவுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக போயிடுச்சுங்க. அதை தான் இந்த குறிப்பில் பார்க்க போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வருகை நெருங்கி கொண்டிருக்கிறது. தேசத்துடைய நிலைமைகள் பயங்கரமாக இருக்கிறது. முழு உலகத்திலேயும் பயங்கரமாக இருக்கிறது. ஆகவே அழிவு சமீபத்தில் சடிதியில் இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் பூகம்பங்கள், நிலச்சரிவுகள், வெள்ள அபாயங்கள், யுத்த பிரகடனங்கள் என்று முழு உலகமும் இப்பொழுது கலங்கி கொண்டிருக்கிறது. பெல்ஷாத்சார் ராஜாவுடைய விருந்து மண்டம் கலங்கினது போல. ஆகவே கவனமாக இருக்க, வருகைக்கு ஆயத்தம் பண்ணு. இப்போ அடுத்த குறிப்பு ரொம்ப முக்கியம் நமக்கு. முதல்ல பார்த்தோம் பெல்ஷாத்சாரின் விருந்து, 2வது பார்த்தோம் சுவரில் இருந்த கையெழுத்து. அந்த கையெழுத்து அதன் விளக்கமும், தானியேல் அளித்த கையெழுத்தின் விளக்கம். 5ஆம் அதிகாரம் 24 கொஞ்சம் வாசி. அப்பொழுது அந்த கையிருப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மெனே மெனே தெக்கேல்
உப்பார்சின் என்பதே. மெனே மெனே தெக்கேல் உப்பார்சீன் அப்படின்னு அந்த கையுறுப்பு எழுதுது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத தானியேல் இப்போ சொல்றார், விளக்குறார். மெனே என்று சொன்னால் தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் அப்படின்னு 2 முறை. அழிவு வரப்போகிறதுங்கிறத 2 முறை சொல்றாருன்னா ஆண்டவர் இயேசு சொல்லுவார் இல்லைங்களா, மெய்யாகவே மெய்யாக நான் உனக்கு சொல்லுகிறேன். அதை போலங்க, மெனே என்று சொன்னால் தேவன் ராஜ்யத்துக்கு மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார். அடுத்தது தெக்கேல் என்பதற்கு, தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுத்தப்பட்டு, நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய். குறைய காணப்பட்டாய். தெக்கேல் என்றால் கர்த்தருடைய பார்வையிலே நிறுத்தப்பட்டு நீ குறைந்து போனாய். அடுத்தது பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு, உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் கொடுக்கப்பட்டது. மேதியருக்கும் பெர்ஷியருக்கு கொடுக்கப்பட்டது. நீ தராசில நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டா உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கு கொடுக்கப்பட்டது. சோத்திரம். உன் ராஜ்யத்துக்கு தேவன் முடிவை உண்டு பண்ணினான்ங்கிற வார்த்தை தான் மெனே மெனே தெக்கேல் உப்பார்சி. அதுதான் எழுதியிருக்குது. ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க அது ஒரு அரமேயு பாஷை எழுதப்பட்டது. எப்படி எழுதிருக்குன்னா அதை எப்படி வாசிக்க முடியும்னா, பொதுவாக நம்ம இடது பக்கத்துலேருந்து வலது பக்கத்து வாசித்து போகணும், அப்படிதான் வாசிப்போம் நம்ம. அது எப்படி எழுதப்பட்டிருக்கிறதுனா வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் வாசிக்கிறது போல ரிவர்ஸில் எழுதப்பட்டிருக்கேங்க. ஆகவே ஒருத்தரம் வாசிக்க முடியல, அரமேய பாஷையும் தெரியல அவங்களுக்கு. இந்த வார்த்தையை பார்த்த உடனே கர்த்தர் வெளிப்படுத்த தானியேல் இந்த அர்த்தத்தை சொன்னான். ஆண்டவருடைய இந்த வார்த்தைங்கிறது அற்புதமானது. ஆண்டவர் எழுதின எழுத்து அற்புதமான எழுத்து. அவர் கையினாலே எழுதப்பட்டது என்று சொன்னா எவ்வளவு பயங்கரமா இருக்குங்க. ஆகவே தான் அவர் விரடனால் எழுதப்பட்ட எழுத்துக்களை பாபிலோனின் ஞானிகள் வாசிக்க முடியவில்லை. இரண்டா பாபிலோனின் தெய்வங்கள் எல்லாம் சோத்திரம், அவர்களால் தெய்வங்கள் அல்ல. 115 சங்கீதத்தில் வாசிக்கப்பட்டது போல கையிருந்தும் தொடாது, வாயிருந்தும் பேசாது. ஆகவே கை இருக்குது. இந்த கையெழுத்தை குலைப்பதற்கு அந்த கை செயல்படல. இது என்னன்னு சொல்றதுக்கு அந்த தெய்வத்துக்கு வாயில்ல, சொல்ல முடியல. அது தெய்வம் அல்ல என்றால் இந்த எழுத்து உண்மையான தெய்வமாகிய ஆண்டவர் தமது கரத்தினால் எழுத்த அற்புதமான எழுத்துங்க. பார்வோன் மன்னன் இஸ்ரவேல் ஜனத்தை அவன் விடுதலை செய்வதற்கு மறுத்தான். அப்பொழுதும் ஆண்டவரின் கரம் இயங்கி செயல்பட்டு அவன் தோற்று போனான் அப்படின்னு நீங்க யாத்திராகம் 8:19 பார்க்கிறோம். ஞானிகள்லாம் சொல்றாங்க இது தேவனுடைய விரல். அது மட்டுமல்ல, யாத்திரா 31:18 வாசித்து பாருங்க. அதே விரல் தான் 10 கற்பனைகளை எழுதி பரிசுத்த பிரமாணங்களை மோசேக்கு கொடுத்தது. ஆச்சரியமான அந்த விரல்கள். அது மட்டுமல்ல, மத்தேயு 12:28 லூக்கா 11:20 வாசித்து பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரலினால பிசாசுகளை விரட்டினார். அந்த விரல் தான் பிசாசுகளை விரட்டி இருக்கிறது. வாசிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 12:28. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. தமது விரலினால் பிசாசுகளை விரட்டினவர். தமது விரலினால் தேவனுடைய ஆவினால் பிசாசுகளை விரட்டினார். லூக்கா 11:20. அப்படிப்பட்ட விசேஷித்த அற்புதமான கரம் தான் இப்போது பெல்சாசாருக்கு நியாய தீர்ப்பு எழுதியிருக்கிறார். சொல்ல போனால் அந்த விருந்து மண்டபம் நியாய தீர்ப்பின் மண்டபமாய் மாறிவிட்டது. கோர்ட் ரூமாகவே மாறிவிட்டார். இப்போது பெல்சாசார் குற்றவாளியாக நிற்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நமக்கு ஆவிக்குரிய காரியங்களிலே ஞானமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஒரு நாள் வரும் இந்த ஆடம்பரமும் அலங்காரமும் ஆண்டவரை மறந்து களியாட்டத்திலும் மற்ற கேளிக்கைகளிலும் தலைச்சிருக்கிற தேவனை மறந்து இருக்கிற இந்த உலகம் ஒரு நாள் நியாயத்தீர்ப்பின் ரூமாக மாறப்போகிறது. நியாயத்தீர்ப்பின் அறையாக மார்க்கப் போகிறது. ஆண்டவரை அறியாதவர்களும் ஆண்டவரை மதியாதவர்களும் ஆண்டவரை கனவீனம் பண்ணுகிறவர்களும் ஆகிய மக்கள் குற்றவாளிகளைப் போல பெல்சாசாரை போல நிற்கப் போகிறார்கள். அப்படிப்பட்ட மகாபெரிய நியாயத்தீர்ப்பிலிருந்து இந்த கேட்கிற நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. இன்றைக்கே உங்களை பரிசுத்தம் அடித்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்த தேவனுக்கு பயந்து அவருடைய ஆளுகைக்கு அர்ப்பணித்து அவர் முகத்தை தேடி பரிசுத்தமாய் வாழ்ந்தார். நாம் அந்த பெல்சாசார் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம் காரியங்கள் ஜெயமா இருக்கும். நீயோடு ஆயலை தந்து நம்ம கர்த்தர் கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவன் விருந்து மண்டபமே
நியாய தீர்ப்பாக மாறிவிட்டது. அவன் பிரச்சனை யாராலும் தீர்க்க முடியல. அன்றைக்கு இரவே பெல்சாசார் கோரேஸ் ராஜாவினால் படையெடுத்து வந்து அவனை வெட்டி கொன்று போட்டான். பாபிலோன் சாம்ராஜ்யம் அழிந்தது. மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் துவங்கியது. இன்னொரு விஷயங்க, இப்போ சொன்னா பார்த்தீங்களா, தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் இந்த வெகுமானத்தெல்லாம் கூப்பிடும் சொன்னா பாருங்க, கொடுக்குறேன்னு. நீங்கள் 5:7 மறுபடியும் வாசிக்கல. 5:7. ராஜா உரத்த சத்தமிட்டு ஜோசியரையும் கல்தேயரையும் குறி சொல்லுகளையும் உள்ளே அழைத்து வரும்படி சொன்னான். ராஜா பாபிலோன் ஞானிகளை நோக்கி, இந்த எழுத்தை வாசித்து இதன் அர்த்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறவன் எவனோ அவன் இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சர பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பான் என்று சொன்னான். அவன் சொன்ன அந்த வெகுமானங்களை தானியேல் அவன் தள்ளிவிட்டான். மட்டுமல்ல, ஏன் தள்ளினாருங்க? அவரு தேசம் முற்றுகை போடப்பட்டிருக்கிறது. இவன் வெகுமானங்களை அவன் அறிவிக்கிறான். ஆடம்பரத்திலும் மதுவை குடித்து வெறிச்சு களியாட்டம் ஈடுபட்டிருக்கிறான். ஆகவே அவன் வெகுமானங்களை தானியேல் வெறுத்தார். ஆண்டோடைய பரிசுத்த பாத்திரங்களை அவன் கனவீனம் பண்ணினான், அசுத்தப்படுத்தினான். அப்படிப்பட்டவன் கொடுக்கிற வெகுமானத்தை தள்ளிவிட்டான் தானியேல். மட்டுமல்ல, அன்றைக்கு இரவே அந்த தேசத்துக்கு, அந்த சாம்ராஜ்யத்துக்கு அழிவு முடிவு வந்து விட்டது என்றார். அவனுடைய வெகுமானங்களும் சேர்ந்து அழிந்து போனது. ஆக அழிய போகிற வெகுமானம் இது, ஒடிந்து போகிற வெகுமானம் இது. அழிந்து போகிற பொண்ணு, அழிந்து போகிற ஆஸ்தி, அழிந்து போகக்கூடிய இவைகள் எல்லாவற்றையும் அவன் பெறுவதை தள்ளிவிட்டான் தாவீது என்றார். இந்த உலகத்தின் ஆஸ்திகள், பொன் வெள்ளி எல்லாம் துருபிடிக்க போகிறது. அதெல்லாம் உதவியற்றதா பலனற்றதாய் போக போகிறது. அப்படிப்பட்ட இந்த உலகத்தின் ஆஸ்தி மேல் கண்களை வைத்து உலகமே கதின்னு வாழாம நமது மரணத்துக்கு அப்பால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நித்திய ராஜ்யம் இருக்கிறது, அது வரப்போகிறது. அழியாத ராஜ்யம், அழியாத வெகுமானம், அழியாத ஐஸ்வர்யம், நித்திய ஐஸ்வர்யம் நமக்கு உண்டு. நமக்கு நல்ல கீடங்களை வைத்திருக்கிறார், பரலோக ராஜ்யத்தின் மேன்மைகளை வைத்திருக்கிறார். அங்கே அழுதலின் சத்தம் இல்லை, அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, புலம்பல் இல்லை, சமாதானமான ஒரு நித்திய ராஜ்யம் இருக்குது என்று அந்த ராஜ்யத்தின் மீதும் அந்த ராஜ்யத்தின் ஐஸ்வர்யத்தின் மீதும் கவனம் வைத்து இந்த உலகத்தின் ஆசா பாசங்களுக்கு அடிமையாகாதபடி நித்திய ராஜ்யத்தின் மேல் கவனமா இருக்க தேவன் நம்ம அழைக்கிறான். அதுதாங்க அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம். ஆகவே தான் தானியேல் இதை வாங்கலை. கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, ஒரு சில வார்த்தையோடு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்றைக்கு இருந்த அந்த பரிசுத்த பாத்திரங்கள் இன்றைக்கு இல்லை. கனவீனம் மணினானே அந்த பரிசுத்த பாத்திரத்துக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கு என்ன பரிசுத்த பாத்திரம் என்று சொன்னால், நம்முடைய சரீரமே தேவனுடைய பரிசுத்த ஆலயம். நமது அவைகளெல்லாம் ஸ்தோத்திரம் அந்த பரிசுத்த பாத்திரத்துடைய அவைகள். இந்த பரிசுத்த தேவாலயத்தை தீட்டுப்படுத்தாமல், அவைகளை தீட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பெல்சாசார் போல இந்த தேவ ஆலயத்தை, அவையங்களாகி பரிசுத்த பனிமுட்டுகளை பரிசுத்த குலைச்சலாக்காதீங்க, பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் வருகை மிக சமீபம். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். ரோமர் 6:13. ரோமர் 6:13. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்றால், உங்க சரீரத்தை பரிசுத்தமா காத்துக்கிடுங்க, சரீரத்தின் அவயங்களை பரிசுத்தமா காத்துக்கிடுங்க, கனவீனம் பண்ணாதீங்க, பரிசுத்த குலைச்சலாக்காதீங்க. நியாயத்தீர்ப்பு நாள் நெருங்கிவிட்டது, ஆண்டு வருகை நெருங்கிவிட்டது. அன்றைக்கு பெல்சாசார் ராஜ்யமே ஸ்தம்பித்து போனது போல ஒரு நாள் வரும். வெளிப்படுத்தல் 17-18 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ரகசிய பாபிலோன் என்று சொன்னால் கடைசி காலத்தில் நடக்கிற நிகழ்ச்சி குறித்து சொல்றாருங்க. அந்த பாபிலோன் போய்விட்டது, ரகசிய பாபிலோன் இருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அதனுடைய எல்லா சிஸ்டம், பொலிட்டிக்கல் சிஸ்டம்,
ஆக மற்ற ரிலீஜியஸ் சிஸ்டம் எல்லாம் ஒரு நாள் ஸ்டாப் ஆக போகிறது. அந்தி கிறிஸ்துவையும் அந்த சிஸ்டத்தை அழிக்கும்படி ஆண்டவர் 2ஆம் வருகையிலே வரப்போகிறா என்கிற அந்த வருகை குறித்து தேவஜனம் மனதில் வைத்து நியாயத்தீர்ப்பு நாள் நெருங்கிவிட்டு என்பதை உணர்ந்து உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். ஹல்லேலூயா. சோத்திரம். பெல்சாசர் ராஜா சோத்திரம் அண்டிக்கிறவே அழிந்து போனான். காரணம், தேவனை மறந்தான், கடந்த காலத்தை மறந்தான். அழிவு அவனுக்கும் தேசத்துக்கும். ஆகவே அதே தவறு நம்ம பண்ணக்கூடாது. தேவனை மறந்து சோத்திரம் அவருடைய பிரமாணங்களை மறந்து இருந்தா நமக்கும் கஷ்டங்கிறது மனதில் வைத்து அந்த தவறை செய்யாமல் உங்களை காத்துக்கொள்ளும்படி கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு சரித்திரம் சொல்றோம், எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? ஆகவே அதன்படி செயல்படுங்கள், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள், வருகைக்கு ஆயத்தமாறுங்கள். இதோ சீக்கிரம் வருகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசின நல் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இதை கேட்கிற மக்கள் மத்தியிலே ஆண்டவர் நீர் பேசி திருச்சபையை பரிசுத்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திர கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.